ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேர்ஸ்டே. நாங்கள் இந்த கோலத்தில் வைக்கிற டெய்லி மார்கழி மாதம் மட்டும் சாணி வைக்கிறது பார்த்திங்கன்னா தட்டி வைப்போம். பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சாணத்தில் தான் எரித்து பொங்கல் வைப்போம். இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் மேலேயும் கீழேயும் விழுந்து கொஞ்சம் தான் சேர்ந்துருக்கு. 25 டேஸ் ஆச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. நடுவில் மழை வந்து வேறு கொஞ்சம் எல்லாம் கரைஞ்சி வேறு போயிடுச்சு. ஸோ இருக்கிறத வச்சு இந்த டைம் பொங்கல் வச்சுடுவோம். இந்த செம்பருத்தி செடி பார்த்திங்கன்னா இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி வச்சது தான். குட்டியாக அழகாக ஒரு பூ நேற்று நல்லா பூத்திருந்தது. சரி இன்றைக்கி அது கோலத்தில் வைக்கலான்னு பார்த்தா நல்லா வாடி சுருங்கி போச்சு. அந்த கலர் காம்பினேஷன் 2-3 கலர் காம்பினேஷன் இருந்த மாதிரி இருக்கிற செம்பருத்தி பூங்க. இன்றைக்கி டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை சேமியாவும் பச்சைப்பயிறு கடைஞ்சி சட்னி தேங்காய் சட்னி மட்டும் ஆட்டிட்டேன். புளி போட்டு ஆட்டிட்டேன். ஏன்னா ஈவினிங் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ்க்கு கிரேப்ஸ் கொடுத்துட்டு ஒரே ஒரு முட்டை வேக வச்சு அப்படியே பிள்ளைங்களுக்கு லஞ்சோடு வச்சு கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்ருவாங்க லஞ்ச் டைம். அப்போது இந்த பொங்கல் டைம் இந்த மாதிரி டைமில் தான் பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய், மொச்சக்காய், பட்டாணி இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு விலையும் கம்மியாக கிடைக்கும். சீசன்னால் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ அந்த மாதிரி வாங்கி என்ன பண்ணுவோன்னா வேக வைக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். உரித்து அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.